வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, எனது அருமை மாப்பிள்ளைகளே. இந்த விஷயத்தை, மெர்சிமா விஷயத்தை ரொம்ப கவனமாக நுணுக்கமாக டீல் பண்ண வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். கரணம் தப்புனா மரணம், எங்கிட்டு வேணாலும் எது வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். முழுக்க முழுக்க என் வார்த்தைகளில் கவனம் இருக்கும். எந்த ஒரு வார்த்தையும் முன்ன பின்ன விழுந்துராது. அந்தளவுக்கு ரொம்ப கவனத்தோடு பேசுகிறேன். எல்லோரும் கேட்டுக்கோங்க. குறிப்பாக மெர்சிமா, நீங்கள் தான் இதை நல்லா கவனிக்கணும். அதாவது காப்பாற்ற நினச்ச என்னையவே கல்பிரிட்டுன்னு சொல்லி காலையில் வீடியோவில் சொல்லிட்டான். நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையா எனக்கு தெரியாது. சிக்கா சூர்யா ஆஃபீஷியலில் காலையில் ஒரு வீடியோ போட்டதில் நீ தான் இதை எல்லாத்துக்குமே மூல காரணம், என்னைய அந்த அம்மா கிட்ட கோர்த்து விட்டதே நீ தான், அப்படி இப்படின்னு சொல்லி என் மேலே பழியை தூக்கி போட்டான். அதில் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்களாம், உங்கள் கூட இருந்தவர் தான் எல்லாமே என்கிட்ட சொன்னார், அவரை போய் தூக்கி போட்டு மிதி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்களாம். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், அதுக்கு உண்டான உரிமை உங்கள்கிட்ட இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நானும் உங்கள்கிட்ட நிறையா வாங்கி சாப்பிட்ருக்கேன். விசுவாசத்துக்கு நான் அடிபணிஞ்சவன், மன்னிப்பு கேட்க தயங்காதவன். அதனால தான் நான் மன்னிச்சுக்கங்கம்மான்னு சொல்லி 2 நாளாக உங்கள்கிட்ட கெஞ்சுறேன், கதறேன். இவ்வளவு தூரம் நான் இறங்கி போகிறேன்னா தப்பு எம்எல்ஏ இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் தான் என் பொண்டாட்டி விஷயத்தில் எங்களோட வச்சுருந்துருக்கணும். ஆஸ்பத்திரி விஷயத்தை யார் யார் பணம் கொடுத்தா, எதுக்கு செலவு பண்ணேங்கிறதெல்லாம் நான் போய் கவட்டக்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் தான் போய் வாண்டடாக சொல்லலை. அவள் என்னுடைய அக்கௌண்ட் எடுத்து பார்த்துட்டு இந்த காசு ஏன்னா எனக்கு டெலீட் பண்ணவும் தெரியலை. பேடிஎம்மில் எதை அழிக்கிறது, ஏடிஎம்மில் எதை அழிக்கிறது. ஏற்கனவே இந்த மைய விஷயத்துக்கு டயர் வாங்குறதுக்கு ஒரு 3000 ரூபா பணம், அதை ஃபேஸ்புக்லேயும் அந்த யூடியூப்லேயும் வந்த காசுலேருந்து ஒரு 3000 ரூபாயை தெரியாமல் எடுத்தேன். அதவே டாலர் கணக்கை போட்டு கண்டுபிடிச்சி, எப்படி நீ இந்த காசை நீ எடுத்த, எப்படி உனக்கு இந்த காசு குறையுது, டாலர் கூட்டுனா இவ்வளோ வருதே, கால்குலேட்டு போட்டால் அந்த பிள்ளை மஞ்சுக்கிட்ட தான் கேட்டு சொல்லியிருக்கும் போல், இவ்வளோ வருது எப்படி இதில் 3000 ரூபா குறைஞ்சது, ஆஃப்டரால் ஒரு 3000, அதை குறைஞ்சதையே நோண்டி நொங்கெடுத்து என்னை கண்டுபிடிச்சி அன்னைக்கே எனக்கு திருட்டு பட்டம் கட்டினவ அவள். என்னை அன்னையிலேருந்து என்னை தினம் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்படி எம்புடு காசை எடுத்து உன் குடும்பத்துக்கு கொடுத்த, எம்புடு காசை நீ உன் மகனுக்கு கொடுத்த, எனக்கு தெரியாமல் இன்னும் என்னென்ன ஊழ வேலை பண்ணுற, உள்குத்து என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி எனக்கு அவளுக்கு ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே பெரிய சண்டையாகி சக்காத்தாகி போச்சு, பிரச்சனையாகி போய் நான் அதுக்கப்புறம் எந்த விஷயமா இருந்தாலும் இனிமேல் உன்ட்ட மறைக்க மாட்டேன்ப்பா, என்கிட்ட சத்தியம் வேறு வாங்கிட்டான். இனிமேல் 1 ரூபா செலவு பண்ணால் கூட எனக்கு தெரியாமல் நீ பண்ணக்கூடாது, சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி சாமி படத்து முன்னாலேயும் சூடத்து முன்னாலேயும் என்கிட்ட சத்தியம் வாங்கி என்னை உண்மையிலே சொல்கிறேன். இதெல்லாம் நான் நடந்த விஷயங்கள், இதில் உருட்டுறதுக்கெலாம் வேலை இல்லை. நான் உண்மையை மாத்திரம் இந்த வீடியோவில் பேசுகிறேன். மற்ற வீடியோவில் எப்படி பேசுகிறேன்னா அதை விட்டுருங்க. சில விஷயங்கள் உருட்டுவேன், சில விஷயங்கள் மிகையாக பேசுவேன். ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்கிறதெல்லாம் 100க்கு 100 உண்மை. ஆக அன்றைக்கே என்கிட்ட இனிமேல் எந்த விஷயத்துக்கும் நீ எனக்கு தெரியாமல் பணம் கொடுக்கக்கூடாது. அது உன் குடும்பமாக இருந்தாலும் சரி தான், இல்லை உன் பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி தான், உன் பேரனுக்காக இருந்தாலும் சரி தான் அப்படின்னு சொல்லி என் முன்னால் சாமி முன்னாலேயும் சத்தியம் வாங்கிட்டான். அதிலேருந்து நான் எதாக இருந்தாலும் அவகிட்ட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு தான். இன்றைக்கி போகிறேன்னா இன்றைக்கி காலிலேருந்து இவ்வளோ நீங்கள் கேட்பீங்க, இதெல்லாம் எதுக்கே அவகிட்ட போய் நீ சொல்கிற, அப்படி என்னையா நீ தானே சம்பாதிக்கிற, உன் காசை செலவு பண்ணுறதுக்கு உனக்கு உரிமை இல்லையா, உன் குடும்பத்துக்கு தானே செலவு பண்ணுற, இதுக்கெல்லாம் இவ கேட்பா, இதுக்கு நீ பயந்துக்கிட்டு சத்தியம் பண்ணுவியான்னு சொல்லி கேட்பீங்க. வேறு வழி இல்லை. அந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டு அடித்து மிரட்டி இனிமேல் காசு 1 ரூபா கூட எனக்கு கேட்காம நீ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் தான் சுமிக்கு ஆக்சிடெண்ட் ஆனது. ஆக்சிடெண்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கும்போது சில பேர் எனக்கு உதவி பண்ணாங்க, நான் இல்லைன்னா சொல்லலை. இதில் வெளியே தெரிஞ்சது மெர்சிமா விஷயம் மாத்திரம் தான் வெளியே தெரிஞ்சிருக்கு. இன்னும் சில பேர் வெளியே தெரியலை. அது மறைமுகமாகவே இருக்கட்டும். இப்போ மெர்சிமா விஷயத்துக்கு நான் வர்றேன். அதாவது அந்த விஷயத்தை நான் வீட்டுக்கு போனப்போ என்கிட்ட கேட்டான். 2 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு சுமியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புனதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் தான் அவள் அதை நோண்டினான். எங்கே உன் ஏடிஎம்மை கொடு, உன் பேடிஎம்மை காட்டு, எவ்வளோ உன் கால் ஹிஸ்ட்ரியை காட்டு, நீ எவ்வளோ செலவு பண்ணியிருக்க, இதுக்கு இதுக்கு என்ன பண்ண, அது என்ன பண்ண, இந்த ரூபா எப்படி வந்துச்சு, அது எப்படி வந்துச்சு, இந்த 10,000 யார் போட்டா, அந்த 10,000 யார் போட்டா, இந்த 5,000 ரூபா நீ எதுக்கு ஸ்கேன் பண்ண, எல்லாம் கேட்டான். அப்போ தான் நான் என்ன பண்ணேன், இந்த காசு மெர்சிமா போட்டதுன்னு சொல்லி நான் சொன்னேன். இதுதான் எங்கள் அம்மா மேலே சத்தியமாக, என் தலை மேலே சத்தியமாக உண்மை. அப்போ சொல்லிவிட்டு நான் அதோடு விட்டுட்டேன். ஒரே வார்த்தை தான். யாருக்கு இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ஒன்று சுமி, 2வது சூர்யா. இதைத்தான் நான் என்கிட்ட மெர்சிமா கேட்டப்போ இதைத்தான் நான் சொன்னேன். ஏம்மா இந்த மாதிரி என்கிட்ட இந்த விஷயம் யாருக்குன்னே தெரியும், என்னை எங்கெங்கே இருந்தோ என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க, யார் யாரோ என்னை திட்டுறாங்க,
இதுக்கெல்லாம் வந்து எனக்கு தேவையானே, உங்கள் குடும்பத்துக்கு தானே உதவி பண்ணேன், இதை எதுக்குன்னே நீங்கள் போய் யாருக்கிட்ட நீ சொன்னீங்கன்னு கேட்கும்போது சூர்யா அப்படிங்கிற அந்த 3 எழுத்தை சொன்னேன். அதோடு அவங்க ஒன்றுமே சொல்லலை. அப்படியா, இது ஒன்று போதும்னே, இதுவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் எல்லார் பக்கமும். ஏன்னா சூர்யாவோட லிங்க்கு யாருக்கு இருக்குது, அவங்க யாருக்கு மூலியமாக லிங்க்கில் வந்து அந்த அம்மாவை மிரட்டினாங்கங்கிறதுக்கு இது ஒன்றே போதும். அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து எல்லாமே தெளிவாக மாறிடுது. பிரச்சனையோட எங்கே உருவம் ஆரம்பிச்சிச்சு, யார் மூலமாக ஆரம்பிச்சிச்சு, யார் அந்த அம்மாவை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்காக அவங்கள உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு லைவ்லையும் பேசுகிறாங்க, அவங்கள மன உளைச்சல் கொடுக்குறாங்கங்கிறதுக்கு இது ஒன்றே போதும். ஏன்னா அவங்க இது வரைக்கும் நான் அன்றைக்கி சொன்னது தான் உண்மை. 5 மாதமாக அவங்கள்ட்ட எங்கள் அம்மாவுக்கு செப்டம்பர் 2ஆம் தேதியோ 20ஆம் தேதியோ இது வச்சேன், அந்த பாத்தியா. அப்போ இருந்து அதுக்கு இருந்தே எனக்கு அவங்க உதவியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுவுமே எல்லாருமே அவங்கள வந்து அவதூறு பேசி பட்டன் போட்டு அவங்க நல்லா தானே சம்பாதிக்கிறாங்க, எதுக்காக நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி பணம் வரவே எனக்கு இல்லை, நானும் கேட்கலை. இந்த விஷயத்துக்கு நான் ஒரு எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க ஒரு அன்பால் என் அண்ணன் மேலே உள்ள பாசத்தினால அந்த உதவியை அவங்க பண்ணாங்க. அதோடு அது முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ உள்ள சூழ்நிலை சிச்சுவேஷன் என்ன போய்கிட்டு இருக்குன்னா, அந்த அம்மாவை 4 பக்கமும் ட்ரிகர் பண்ணி அந்த அம்மாவை போட்டு படுத்தி சூர்யாவுக்கும் அந்த அம்மாவுக்கும் பகையை உருவாக்கிட்டாங்க. இந்த பகை வந்து எரியிறதியில் எண்ணெயில் ஊற்றுன மாதிரி தினசரி ஒவ்வொருத்தவங்க, இது இன்க்ளூடி சுமி முதற்கொண்டு, ஏன்னா சுமினால் எந்த நடவடிக்கை எடுக்க முடியலை. வேற ஆளும் ஒரு அம்மா வந்த அம்மாவும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலை, நம்ம செட்டப் கிளவி. அதனால் அதுவும் ஒரு பக்கம் ஓரமாக ஒதுங்கிருச்சு. இப்போ இருக்கிற ஆள் யார், ஒரே ஆள் நம்ம மெர்சிமா தான். அப்போ அந்த அம்மாவை தான் வச்சு காய் நகர்த்தணும். நேற்று கூட ஒருத்தர் கமாண்டில் போட்டேன், உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற ஒரே ஆள் அவங்க தான். அவங்கள வந்து உங்களுக்கு சப்போர்ட். இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, நாங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் ஜெயிலுக்கு போகிறோம்னா, நான் மனசார முழுசாக நம்புகிற ஒரே ஜீவன் யார், என் தங்கச்சி மெர்சி தான். எப்படினாலும் நம்மளை காப்பாற்றிடுவாங்க, அவங்க கூட வந்து லாயர் இருக்காங்க. அப்படிங்கும்போது ஹைகோர்ட் லாயர் அதுவும். அப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நாங்கள் ஒரு தெம்பாவும் தைரியமாகவும் இருந்தோம். ஆனால் இந்த சதுரங்க வேட்டையில் இந்த ஆடுகளத்தில் எதிரிகள் பூரா ஒன்று கூடி யார் உதவி பண்ணுறாங்களோ அவங்கள கெடுக்கணும், அவங்கள வந்து இதில் இன்வால்வ் ஆக விடக்கூடாது. அவங்க தானே எப்போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் இவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்கள வந்து எப்படி வந்து நம்ம கெடுதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ கோதாவில் குதிச்சுட்டாங்க. மொத்த டீமும் இறங்கிருச்சு. அவன் நேற்று கமெண்டில் 2-3 பேர் சொன்னாங்க, நேற்று 10 மணி லைவ்லாம் உண்மையிலே தரமான கமெண்டு. 50 பேர் எனக்கு உண்மையிலே சூப்பர் அட்வைஸை கொடுத்தாங்க. மொத்த டீமும் உனக்கு எதிராகவும் சூர்யாவுக்கு எதிராகவும் களத்தில் இறங்கியிருக்கு மாமா, நீ கவனமாக இருந்துக்க, அவளையும் கவனமாக இருக்க வச்சுக்க. மகதூம் ராஜா தான் சொன்னான்னு நினைக்கிறேன், கரெக்டு, அவன் தான் சொன்னான். அதுக்கப்புறம் காரக்குழம்பு இன்னும் 2-3 பேர் சொன்னானுங்க, இறங்கிட்டாங்க. நீ கவனமாக இல்லைன்னா உண்மையிலே சொல்கிறேன், சூர்யா மறுபடியும் ஜெயிலுக்கு போவதும் களி தின்பதும் உறுதி. அதோடு சேர்ந்து நீயும் தான் போகணும். ஏன்னா அவளுக்கு ஒரு பிரச்சனைனா அது உனக்கும் சேர்ந்தது தான். ஏற்கனவே அந்த அம்மா கொலகாண்டில் இருக்குது, அது அந்த அம்மா விடவே விடாது. கவனமாக இருக்க சொல்லுன்னு சொல்லி தான் நேற்று சொன்னதுனால தான் நேற்று அவளுக்கு உட்காந்து அவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, இவளோட வாழ்க்கை முடிச்சு போன வாழ்க்கை, என் வாழ்க்கையும் முடிச்சு போன வாழ்க்கை, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் அடுத்தடுத்து இந்த பிரச்சனைனால மன உளைச்சலுக்கு ஆளாகிறதுனால எவ்வளோ தெரியுமா பாதிப்புகள் யாருக்கு வருதுங்கிறத நான் லிஸ்ட்டு போடுறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரம்ஜான் வருது, அதுக்கு கரூருக்கு 22ஆம் தேதி ப்ரோக்ராமு கரூர், 21ஆம் தேதி ரம்ஜான், அடுத்தடுத்து கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திலீபாவுக்கு ஸ்கூல் முடிஞ்சு கோகுலுக்கு முடிஞ்சு ஊருக்கு வர்றானுங்க. வந்ததுக்கப்புறம் திலீபாவுடைய காலேஜ் விஷயம், அவனை போய் காலேஜில் சேர்க்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் தான் முக்கியமான, சுமிக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அவள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வந்துக்கிட்டு இருக்கா. இதையெல்லாம் தாண்டி நீ நகை நட்டு ஏதோ கொஞ்சம் நெஞ்சு சேர்த்து வச்சுருக்க, இதை வச்சு ஒரு வீடு வாசல் வாங்குறதுக்கோ ஒரு இடம் நிலப்பலம் வாங்குறதுக்கோ உண்டான வேலைகளை நம்ம ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் வந்து அவங்களுக்கு ஷூட்டிங் இருக்குது, யாருக்கு, மெர்சிமாவுக்கு. அந்த அம்மா வந்து ஷூட்டிங்கை விட்டுட்டு மன உளைச்சலில் இருந்தால் அந்த அம்மாவுக்கு அங்கே வந்து அவங்க ஸ்கிரிப்ட் கொடுத்தா நடிக்க வராது. அந்த அம்மாவுக்கும் பிரச்சனை தான். ஏற்கனவே இந்த மூக்குப்பொடி பிரச்சனையிலே அந்த அம்மா ஏற்கனவே ஏகப்பட்ட மன உளைச்சல் ஆகி போய் உட்காந்துருக்கு. அதையே இன்னும் வந்து கோர்ட்டுக்கு போனது, அதுக்கப்புறம் வந்து இன்னும் அந்த அம்மா விஷயமா மூக்குப்பொடி விஷயமா இந்த அம்மா கேஸ் போட்டது, இன்னும் வந்து எஃப்ஐஆர் போட்டது, அவர் அங்கேருந்து வந்து மேலூரில் வந்து அவங்க லாயர் வந்தது, அதுக்கப்புறம் அது விஷயமாக அலைஞ்சது, அதுலேயே அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட மன உளைச்சல். அதை தவிர்த்து இப்போ ஒரு சீரியலில் வேறு அந்த அம்மா நடிச்சுக்கிட்டு இருக்குது. நடிப்புலையும் கவனம் செலுத்த முடியாமல், யூடியூப்லேயும் கவனம் செலுத்த முடியாமல், அவங்க குழந்தை குட்டிகளையும்
நான் நல்லா சந்தோஷமாக இப்போ இதே இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இருந்தால் நார்மலாக அவங்க வந்து ஃபோனை போட்டு பிள்ளைகிட்ட பேச, வீட்டுக்கார்கிட்ட பேச, வேறு விஷயங்களில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ இதனால் அவங்களுக்கும் முழு பாதிப்பு, எல்லா விஷயத்துலேயும் மன உளைச்சல். 4 பக்கமாக அந்த அம்மா வந்து சுற்றி சுற்றி அந்த அம்மாவை அடிக்கிறாங்க. இது போக சூர்யா பேசின பேச்சினால் சூர்யாவோட வாழ்க்கைக்கும் பாதிப்பு. ஏன்னா இப்படித்தான் வந்து ஏற்கனவே இருந்தவங்க எதிரிகளுடைய பிரச்சனையில் இவ தேவையில்லாமல் பேசி நானும் இவளுக்கு தேவையில்லாமல் ஒத்து ஊதி இன்றைக்கி வந்து ஏற்கனவே எங்கள் மேலே கோயம்புத்தூரில் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மதுரையில் ஒரு பிரச்சனை ஓடுது. இப்போத்தான் திருப்பூர் கேஸில் விடுதலை கிடச்சிருக்கு, தீர்ப்பு வந்திருக்கு. ஆக இவளை வந்து இருக்கிற பிரச்சனையை பூரா தீர்த்து விட்டுட்டு காப்பாற்றி ஒரு செட்டில் பண்ணிவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என் குடும்பத்தோடு போய் நான் இணையணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் இருக்கேன். இதில் எல்லாத்துலேயுமே மண்ணள்ளி போடுறதுக்கு இந்த மயிராண்டி பயவுலையே ரெடியாக இருக்காங்க. யார்? இந்த கமாண்டு போடுற நாதாரிக. ஏண்டா நேற்று அந்த அம்மா வீடியோ போட்டதுக்கு எத்தனை பேர்? 400 பேர் கமெண்டை போட்டிருக்கேன். 400 பேருமே எதிரிகள் தான். ஒரு பொம்பளை அழிக்கிறதுக்கு இந்த சூர்யாங்கிற ஒருத்தி பாவம், அவளுக்கு கணவனால் கைவிடப்பட்டவ ஒரு பெண். அவளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறவே நான். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு தவறான பாதையில் போனவளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து சரி அவளையும் ஏதாவது ஒரு வகையில் கரை சேர்த்து விட்டுருவோம். அவள் பிள்ளைகளை வந்து ஒரு படிப்புக்கு படிக்க வச்சு அவங்கள ஏதோ ஒரு வேலையில் உட்கார வச்சு அவங்கள ஒரு இது பார்த்துருவோம், அழகு பார்த்துருவோம். அவளுக்கும் ஏதோ ஒன்று செஞ்சு விட்டுட்டு நம்ம குடும்பத்தோட போய் செட்டில் ஆயிடுவோன்னு சொல்லி நானும் முயற்சி பண்ணுறேன். அதை நடக்க விடாமல் அந்த அம்மாவை போய் ட்விஸ்ட் பண்ணி தூண்டி விட்டு ட்ரிகர் பண்ணி விட்டுறாதீங்க, அவளை விட்டுறாதீங்க, நான் ரெடி, நான் வரவா நான் உங்கள் பின்னால் நிற்கிறேன், 48 நாளில் உனக்கு வந்து அதை காட்டும், நீ அவள் செஞ்ச பாவத்துக்கு இன்னும் 48 நாள் அவளுக்கு வந்து தண்டனை, அதுக்கு 255 பேர் லைக்கு, அங்கிட்டு ஒரு எச்சக்கலை நாய், அங்கே இன்னும் ஒரு தெரியாமல் பாருங்கள், அந்த நாய் அவன் உட்காந்துக்கு நான் வர்றேன். இவங்கனால எவனாலையுமே எந்த ஆணையுமே பிடுங்க முடியலை. மெரிசிமா நல்லா கேட்டுக்கங்க, இவங்க எல்லாம் வெறும் வாய் உதாரு. இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்மளால் எதுவும் நடக்காது. அந்த ஒரு சில எச்சக்கலை முண்டைங்க, இந்த இருட்டுக்குள்ளே லைவ் போடுற ஆளுகள், அவளுக இந்த டாக்கீஸு, இந்த கிராஃப்ட்டு, அப்புறம் என்ன ஏகப்பட்ட குறுப்பு சுற்றுது பார்த்தீங்களா, இருட்டு குறுப்பு, இந்த புரணி பேசுகிற குறுப்பு, அதுபோல் ஒரு இவன் இருக்கான் பொட்டப்பையன், 5 மணிக்கு ஒருத்தன் வருவேன், அது அவன் ஒரு இவன் அக்கான்னுக்கிட்டு ஒருத்தன் வருவேன் எச்சக்கலை, அவன் ஒரு ஸ்மக்லரு, அந்த பையன் பொம்பளை பொறுக்கி நாய் அவன், இன்னும் ஒரு 2-3 பேர் நைட்டு லைவ் போடுறவளுங்க, மெம்பர்ஷிப் லைவ் போடுறவளுங்க, எல்லாம் கும்பலாக சேர்ந்துக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் தான் ஆள், நீங்கள் தான் இதுக்கு வந்து நீங்கள் எல்லாம் செய்யணும் வைக்கணும்னு உங்களை ஏற்றி விடுறாங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இதே 1 வருஷத்துக்கு முன்னால் போங்க, 1.25 வருஷத்துக்கு முன்னால் இப்படி தான் ஒரு அம்மாவை உட்கார வச்சு அந்த அம்மாவை போட்டு பிரெயின் வாஷ் பண்ணி மண்டையை கழுவி அவங்கள விட்டுறாதீங்க, தீபாவளியை கொண்டாடணும், சரவெடி போடணும், பிரியாணி கிண்டணும், நீங்கள் குலோப்ஜாம் தின்னுங்க, நீங்கள் ஐஸ்கிரீமை தின்னுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை ஏற்றி விட்டு பென்ஸுக்காரில் உட்கார வச்சு வளவர வச்சு அது வந்து ஏதோ பண்ண போகிறேன்னு சொல்லி எதையோ ஒரு இதாக ஆக்கி கடைசியில் போய் 1.25 வருஷம் அந்த அம்மாவுடைய வயசையும் பார்க்காம வாழ்க்கையும் பார்க்காம 1.25 வருஷத்தை வீணடிச்சிட்டு வந்துருச்சு வயசான காலத்தில் போய். இப்போ அதை யோசிக்குது உட்காந்து, நம்ம திருப்பி மீடியாவுக்குள்ளே வரலாமா வேணாமா, இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, இவ்வளோ தூரம் நம்மளை வந்து பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து வேணாண்டு ஒதுங்கி போயிடுச்சு. இப்போ அடுத்து உங்களை தூண்டுறாங்க. இவங்க பூரா பயில்களும் ஒரு செல்லா காசு. நல்லா கேட்டுக்கங்க, இந்த கமாண்டு போடுறது. ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு அண்ணனாக அட்வைஸ் பண்ணுறேன். இந்த மீடியாவை பற்றி உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். இவங்க எப்போ எந்தெந்த டைப்பாக வந்து கமாண்டு போடுவாங்க, எப்படி எந்த கோணத்தில் வருவாங்க, எப்படி உங்களை உசுப்பேற்றுவாங்க எல்லாமே எனக்கு தெரியும். அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன், இவங்களை நம்பாதீங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு, அதுவும் ஒரு குடும்பத்தை இல்லை, ஒரு பொண்ணை அழிக்கிறதுக்கு, அவள் பொண்ணே இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க, ஒரு பொண்ணோட பாவத்தில் யாருமே விழுக வேணாம். உங்களுக்கும் சொல்கிறேன், இவ வந்து உள்ளே போயிட்டா அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குங்கிறத நீ யோசிச்சு பாருங்கள். அவள் பிள்ளைகளோட படிப்பு என்ன ஆகும், அதோடைய எதிர்காலம் என்ன ஆகும், இவளுடைய வீடு வாங்கணுங்கிற அந்த கனவு என்ன ஆகும், இவளுடைய அம்மாவோட நிலைமை என்ன ஆகும். அந்த வயசான கிழவி திருப்பி அங்கேருந்து வரணும், மனு பார்க்குறதுக்கும் மிச்சர் வாங்கிட்டு வர்றதுக்கும் பழங்கள் வாங்கி ஏதோ ஒன்று நடக்குது. நல்லதே நினைப்போம், உங்களை தூண்டி விட்டு நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்று பண்ண நினைக்கிறீங்கன்னு வைங்க, இதனால் உண்டாக போகிற பாதிப்பு யாருக்கு? இவளுக்கு தான். இன்னொன்று கேட்டுக்கோங்க, இவள் வாயில் விழுந்து யாராவது நல்லா இருக்காங்களா? குறிப்பாக இவ எத்தனையோ பேர் இவளை வந்து எதிரியாக வச்சு என்னென்னமோ பண்ணாங்க. இவள் ஏதோ ஒன்று போய் எதையோ ஒன்று பண்ணி, இல்லை இவள் கண்ணீரை, இல்லை இவள் வந்து அதாவது சில பேர் சொல்லுவாங்கள்ல, பத்தினி சாபம் கூட பழிக்காது,
இந்த மாதிரி ஆளுக சாபம்லாம் பழிக்கும்பாங்கள்ல, அதை மாதிரி இவ விடுற கண்ணீர் எங்கே போய் விடுறாளா, கோயிலில் விடுறாளா, இல்லை மனசுக்குள்ளே அழுகிறாளா, இல்லை என்ன பண்ணுறானே தெரியலை. எதையோ ஒரு சாபத்தை மனசுக்குள்ளே விடுறா. பூரா பேருக்குமே அது போய் அங்கே பழித்து எஃபெக்ட் ஆகுது. உடனே அதை எங்களுக்கெல்லாம் பழிக்காது, வேணாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு பழிக்குது பழிக்கலை அதெல்லாம் வேணாம். ஒரு பொண்ணோட பாவத்தில் நம்ம விழுக வேணாம், சாபத்தில் விழுக வேணாம். உங்களுக்கு நல்ல மனசு இருக்குது, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இவ அதை புரிஞ்சுக்கிறாம ஏதோ ஒரு எமோஷனலில் மஞ்சுவுக்கும் இவளுக்கும் பிரச்சனை போல். அவள் அந்த பிள்ளை ஃபோன் பண்ணி, சாரிம்மா மஞ்சு, அந்த பிள்ளை ஃபோனை போட்டு, அக்கா இனிமேல் வேணாம் அக்கா, ஏன்னா இந்த விஷயத்தில் ஏன் தலை உருளுது, நம்ம இனிமேல் நம்மளுடைய வரவு செலவு கணக்கு நீங்கள் என்கிட்ட கொடுத்து வாங்குறது, வேறு பெர்சனலு எல்லாத்துலேருந்து நான் ஒதுங்கிக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லிருச்சு போல். அந்த ஆத்திரத்துலையும் என்ன நம்மளை மஞ்சுக்கிட்டேருந்து பிரிச்சுட்டாங்க, ஏன்னா அவள் பெர்சனல் எதாக இருந்தாலும் அங்கே தான் பேசுவாள். இதிலேருந்து நம்மளை பிரிச்சுட்டாங்களேங்கிற ஒரு கோபத்துலையும் ஒரு ஆத்திரத்துலையும் வேகத்துலையும் அவள் சில வார்த்தைகளை விட்டுருக்கலாம். அதுக்கு இப்பயும் சொல்கிறேன், அவள் ஒரு அடமெண்ட்டானவ, தலக்கணம் பிடிச்சவ, தற்பெருமக்காரி. இந்த மாதிரி மன்னிப்பு கேளு நேற்றுலேருந்து நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் அவள் அது கேட்குறதுக்கு இன்னும் வரலை, கேட்கவும் மாட்டேங்கிறா. நேற்று உட்காந்து லைவில் உட்காந்துக்கிட்டு லவ் யூ மெர்சிமான்னு சின்ன பிள்ளை மாதிரி, ஏன்னா அவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, நீங்கள் அவளை கொந்தளிச்சிருக்கீங்க. உங்களுக்கு உட்காந்துக்கிட்டு லவ் யூ மெர்சிமா அப்படின்னு சொல்லி பிளேன் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஸோ அவளுக்கு இன்னும் விவரம் பத்தலை. அதனால் அவள் சார்பாக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், சரியா? வேணாம். இந்த விஷயத்துக்கு உங்களை பல பேர் பல கோணத்துலேருந்து உங்களை அட்டாக் பண்ணி தூண்டி விட்டுக்கிட்டு தான் இருக்கானுங்க. அவங்களுக்கு தேவை என்ன, இந்த குடும்பம் நாசமாக போகணும், அவன் நல்லா இருக்கக்கூடாது. அப்படி நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒருத்தி அடிக்கிறதுக்கு நீங்கள் இல்லாமல் நீங்கள் வெளியே இருந்து நீங்கள் பாருங்களேன், இவங்க உள்ளுக்குள்ளே எம்புடு பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. கமாண்டு போடுறதுலேருந்து அவளை கழி ஊற்றுறதுலேருந்து அவளுக்கு எதிரிகள் ஏகப்பட்ட பேர். கோயிலுக்கு போனால் கணக்கம்பட்டிக்கு போட மாட்டோம், குரூப்பாக வாங்க போய் அடிப்போங்கிறது. அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சால் உடனே அதில் ஒரு குறை கண்டுபிடிக்கிறது. பிள்ளைகளை நீ எப்படி படிக்க வைப்ப, நீ உபச்சாரம் பண்ணவ, நீ எல்லாம் என்ன பிள்ளை வளர்க்குற அப்படிங்கிறது. எல்லா பக்கமும் அவளை எல்லாருமே சுற்றி அடிக்கிறாங்க. அவள் ஏற்கனவே எவ்வளோ நொந்து போயிருக்காங்கிறது எனக்கு தெரியும். அதை என்கிட்ட தான் சொல்லுவாள், நானே கண் கூட பார்க்குறேன். என்னாச்சுக்கா, நம்ம 2 பேரையும் போட்டுக்கிட்டு என்னைய கூட விட்டுருவா, என்னாச்சுக்கா இவ்வளோ பாடுபடுத்துகிறாங்க, என்னையெல்லாம் பார்க்குறதுக்கு இவங்களுக்குலாம் இறக்கமே இல்லையா? ஒரு காலத்தில் நான் தப்பு பண்ணினேன், அதையுமே பப்ளிக்காக ஒத்துக்கிட்டவன் நான். என் குடும்ப கஷ்டத்துக்காக நான் பண்ணலை, என் பிள்ளைகளோட படிப்புக்காகவும் அவங்க எதிர்காலத்துக்காகவும் நான் போய் படுத்தேன். அதையும் நான் மீடியாவுக்குள்ளே ஓப்பனாகவே சொன்னவன். ஆனால் இன்றைக்கி அதை வச்சுக்கிட்டு என்னை ஓயாமல் விபச்சாரி ஐட்டம், இன்னும் நீ 10 பாட்டில் விட்டவ, எம்புட்டோ கேள்விகளையும் எவ்வளவோ அவமானங்களையும் நான் தாங்கிக்கிட்டு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பொம்பளையை இவ்வளோ பேர் சுற்றி அடிக்கிறாங்கல்ல, எல்லாத்துலேயும் தப்பிச்சு தானே நான் வந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருந்து இன்னும் புதுசாக எதிரிகள் கிளம்பிக்கிட்டு தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போதும் அப்படி அதையும் தாண்டி வர்றேன்ல. இப்போ எதுக்கு சிக்கா மெர்சிமாவும் சேர்ந்துக்கிட்டு இப்படி பேசுகிறாங்க? நான் என்னாச்சுக்கா பேசிட்டேன்னு சொல்லி என்கிட்ட மனசு உருகி அழுதுருக்கேன். அது எனக்கு தெரியும். நான் தனிப்பட்ட முறையில் கூட உங்களுக்கு நான் ஃபோன் பண்ண சொல்கிறேன். இந்த விஷயத்தை பப்ளிக் மீடியாவில் நீங்களும் பெருசு பண்ணாதீங்க, அவளையும் பெருசு பண்ண வேணான்ற நேற்றே சொல்லிட்டேன். இனிமேல் மெர்சிமா விஷயத்தை நீ எடுக்காத, அந்த மாதிரி டாப்பிக்கே பேசாத. உனக்கு வேணுமா நானே ஃபோன் போட்டு தர்றேன், நீ டைரெக்டாக பேசி உங்களுக்குள்ளேயே இதை முடிச்சுக்கங்க. இதை அடுத்தவன், அதாவது ஊர் 2 பட்டா கூத்தாடிக்க கொண்டாட்டம்னு ஒரு பழமொழி இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் 2 பேரும் பிரச்சனை. இப்போ என்னை உங்களை சொல்லக்கூடாது, நீங்கள் அது கிடையாது. நான் பொதுவாக பழமொழிக்கு சொல்கிறேன். ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு ஒரு பழமொழி இருக்குது. அதை மாதிரி நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டிங்கன்னா இது இவங்களுக்கு தான் கொண்டாட்டம், நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு வாய்ப்பு தராதிங்க. இந்த பிரச்சனையை இதோட ஃபுல் ஸ்டாப் வைங்க. எப்பா எனக்கு வேறு வேலை கிடக்கு, எனக்கு நான் நடிகை, நான் ஒரு குடும்ப தலைவி, என்னை நம்பி என் குடும்பம் இருக்குது, எனக்கு பல பிஸ்னஸ் இருக்குது, நான் அதை போய் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது எனக்கு, சப்ப விஷயம். இதில் என்னை இழுத்து விடாதீங்க, உங்கள் வேலையை பாருங்கள், போங்கன்னு மாத்திரம் சொல்லி பாருங்களேன். இதே தான் சுமியை உசுப்பேற்றினாங்க. இப்போ சுமிக்கு இவ்வளோ கெட்ட பேரில் இருக்கா. சுமியை இவ்வளோ தூரம் பழியும் பாவத்தையும் சுமந்துக்கிட்டு இவ்வளோ தூரம் இவளுக்கு ஏன் பிரச்சனை வந்துச்சு தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சுமியை இப்படி தான் உசுப்பேற்றினாங்க. சுமி, சூர்யாவை நீ தான் தூக்கி உள்ளே வைக்கணும், சரியான ஆள் நீ தான், விட்டுறாத. சூர்யாவை போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, ஸ்டேஷனுக்கு போ, கோர்ட்டுக்கு போ, உன் புருஷனை உன்கிட்ட வர வை, ரெக்கவர் பண்ணு, என்னென்னமோ சொன்னாங்க. சுமி இது எதுவுமே பண்ணலை. இப்போ அப்படி பண்ணினதையே நான் தடுத்துட்டேன். பண்ண போவா, கம்ப்ளைண்ட் கொடுப்பா, சிஎஸ்ஆர் போட்டு வாங்குவா, எப்பயார் விடாமல் நானே பேசி, அப்பா வேணாப்பா கொடுப்பா, இவ போனால் உள்ளே போனால் நான் தாப்பா அலையணும்,
என் உடல்நிலையை பாருப்பா அப்படின்னு சொல்லி என்னைய காரணம் காட்டி 2-3 கேஸில் வந்து சூர்யாவை நான் காப்பாற்றினேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து அந்த அடித்தது, திருப்பி சூர்யா போய் எங்கள் வீட்டில் போய் அங்கே இதில் கூடல் நகரில் அங்கே தகராறு பண்ணது எல்லாத்துலேருந்தும் காப்பாற்றினது நான். உடனே என்ன பண்ணிட்டாங்க, சுமியை கரிச்சு கொட்டினாங்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, புருஷனை கூட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற, புருஷன் அங்கே குத்தியா கூட கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கேன், நீ எல்லாம் என்ன ஒரு பொம்பளையா, உண்மையிலே நீ அவன் என் பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லி அப்படியே பிளேட்டை மாற்றிட்டாங்க. அவ்வளவு நாள் சுமியை சிங்கப்பெண் வாங்க, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் தைரியமாக இறங்குங்க, நாங்கள் பின்னாடி நிற்கிறோம்ட்டு ஒரு பய வரல பின்னால். அப்போயும் இந்த குமரேசன் தான் வந்தேன். எதுக்கு சூர்யா மேலே பிரச்சனையாக்கி விட்டு கேஸு போட்டு விட்றதுக்கு. அப்படியே சத்தம் இல்லாமல் நான் ஒன்றும் பண்ண முடியலக்கா. சூர்யா ஃபோன் பண்ணப்போ சொல்கிறேன், நான் சுமி கூப்பிட்டாங்க அந்த அக்கா, நான் வந்தேன் அப்படின்னு. அப்பையும் வந்து சுமி மேலே உள்ள காண்டில் அவன் தான் இறங்கி வேலை செஞ்சவன். நான் வந்து சும்மா பழி போட மாட்டேன். அவனுக்கு வந்து சூர்யாவுக்கு அவனுக்கு வந்து நாங்கள் சேனல் அவன்கிட்ட வாங்கினோம்ல, அதுக்கு முக்கிய காரணம் நான் வந்து அவனுக்கு நல்ல காம்ப்ரமைஸில் தான் போய்கிட்டு இருந்தேன். சூர்யா தான் வந்து அவன் வெளியே வரும்போது என்னையும் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டான். ஆக மொத்தத்தில் அவன் மேலே அவன் குலகாண்டில் இருக்கான் சூர்யா மேலே. அதனால தான் அவன் இந்த விஷயத்துலையும் இறங்கியிருக்கான். எனக்கு நல்லா தெரியும். உங்கள் கூட இருந்து நீங்கள் அப்பெல்லாம் பூசி முழுகாதீங்க. கண்டிப்பாக அவன் இதில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கான். நீங்கள் பேசுங்க. இவ்வளோ நாள் எங்ககிட்டே காசு வாங்கி சாப்பிட்ருக்கான்ல, அப்படி உள்ளவன் நேற்று என்ன போட்டிருக்கேன், செருப்பால் அடிப்பேன், எங்களை பற்றி என்னையை பற்றி யாராவது பேசுனா செருப்பால் அடிப்பேன்னு சொல்லி வீடியோ போட்டு வச்சுருக்கேன். ஆக அவன் வந்து எவ்வளவு வெஞ்சன்ஸில் இருப்பான், எவ்வளோ தூரம் வெறியில் இருக்கான் பாருங்கள். அப்படி இருக்கும்போது உங்கள் கூட இருக்கிறவனும் அதில் தூண்டுதல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான், உங்களை உசுப்பேற்றி விட்டுக்கிட்டு தான் இருக்கான். நீங்கள் இவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுனதுக்கு 50% காரணம் அவனும் தான். நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். தயவுசெய்து யோசிங்க. இந்த இடத்துல நீங்கள் புத்தியை கடையும் கொடுத்துடாதீங்க. ஒரே வார்த்தை நான் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். அதுபோக என் உடல்நிலையும் பாருங்கள். இப்போ சுமி வந்து ஏன் வந்து கேஸ் கொடுக்காம இவ்வளோ தூரம் வந்து நான் சொன்னதை கேட்டுட்டு வேணான்னு சொல்லி எல்லா விஷயத்துலேயும் பின்வாங்கினாங்களோ, அதை மாதிரி இதில் நான் உங்களை பின்வாங்க சொல்லலை. இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்கங்கன்னு சொல்கிறேன். அவங்க அம்மாவை பாருங்கள், வயசான தாய். அந்த பயலை பாருங்கள், படிக்க வேண்டிய பையன், வளர வேண்டிய பையன், எதிர்காலம் இருக்குது. அதே மாதிரி அந்த சின்ன பையலை பாருங்கள், கோகுலு. அவன் முகத்துக்காக பாருங்கள், எனக்காக பாருங்கள். நானும் மருந்து மாத்திரை சாப்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன், உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது எனக்காகவும் நான் இவள் உள்ளே போயிட்டா இவளுக்காக பின்னால் நான் தான் செலவு பண்ணணும், வக்கீலுக்கு காசு கொடுக்கணும், மனு பார்க்கணும், பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நடக்காது. இருந்தாலும் நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். ஏற்கனவே பல விஷயங்களில் நாங்கள் வந்து இப்படித்தான் வந்து வேகமாக பேசி விவேகத்தை தொலைச்சிட்டு நாங்கள் வந்து புத்திசாலித்தனம் இல்லாமல் பல விஷயங்களில் உள்ளே போனோம். இந்த விஷயத்தையும் வளர விடக்கூடாது. ஆரம்பத்திலேயே அதை கிள்ளி எறியணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் நினைங்க. அடுத்தடுத்து இதோட முடிச்சுட்டா எல்லாருக்குமே மன நிம்மதி. அவளும் அவள் வேலையை பார்த்துட்டு போயிடுவா, நீங்களும் அடுத்த வேலையை பார்த்துட்டு நீங்கள் போயிடுவீங்க. மன உளைச்சலே கிடையாது. இது உதாரணத்துக்கு ஒன்று சின்னதை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த மூக்குப்பொடி விஷயத்தில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கல்ல, இந்த விஷயத்தில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சதுக்கு உங்களுக்கு எவ்வளோ மன உளைச்சல். இப்போ வரைக்கும் சார் அங்கேருந்து பிரபு சார் அங்கேருந்து மேலூர் வந்து பெட்ரோல் செலவு, அதுபோக வந்து அங்கே மேலூரில் ரூம் போட்டு 2 நாள் தங்கினது, அதுபோக அவருடைய கேஸுகளை பூரா அங்கே பெண்டிங் போட்டுட்டு இந்த கேஸை வந்து பார்த்து இதில் வந்து என்னங்கிறத வந்து போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சு எவ்வளோ பிரச்சனை. அதுக்கப்புறம் இப்போ இன்னமும் போய்கிட்டு தான் இருக்குது. அதனால் மன உளைச்சல் இவ்வளோ வாணிங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதே மாதிரி ஒரு மன உளைச்சல் இன்னொன்று உங்களுக்கு தேவையா? அடுத்து இவ விஷயத்துலேயும் ஒரு பிரச்சனை ஆகுதுன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு கேஸை போடணும். அதுக்கு ஒரு அவர்கிட்ட இந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்களை தான் நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோமே, அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இந்த விஷயத்தில் தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, இவங்க கூட எல்லாம் பழகாத வேணாம்னு. இப்போ எதுக்கு நீ இன்னமும் மன உளைச்சல் ஆகிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சாரும் உங்களை வைவார். எல்லா விஷயத்துலையும் நீங்கள் வந்து சேஃப் ஆகணும், மன நிம்மதியோடு இருக்கணும்னா இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைங்க. இதில் ஈகோ யாருமே பார்க்க வேணாம். யாருமே இதில் வந்து எல்லாருக்குமே சுயமரியாதை உண்டு. உங்களுக்கு நான் கேட்குறேன்ல, என் தங்கச்சி பெஸ்ட்டு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என் தங்கச்சின்னு இவ ஒஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ தெரியாமல் பேசிட்டா, நீங்கள் என்றைக்குமே பெஸ்ட்டு தான். பெரிய மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா, நாயை குலைச்சிட்டு போகுதுன்னு விட்டு கொடுத்தவங்க கெட்டு போவதில்லை. அந்த பாணியை நீங்கள் கடைப்பிடிங்க. கண்டிப்பாக வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த உங்கள் மனசு நல்லாயிருக்கும், நிம்மதி கிடைக்கும், மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டீங்க. மீறி இந்த இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டிங்கன்னு வைங்களேன், கண்ணீர் கம்பளையமாக உங்களை வந்து கதற விட்டுருவாங்க. உங்களை இழுத்து விட்டு இவங்க பூரா ஓரமாக ஒதுங்கி போயிடுவாங்க. நீங்கள், நான், சூர்யா, சுமி நம்ம தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும். கொஞ்சம் நல்லா யோசிச்சு நல்ல முடிவாக எடுங்க. நன்றி.